மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இந்த பாலியல் பலாத்காரம் அந்த ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு தைரியமா எங்க பிள்ளைங்க எல்லாம் இறங்கி வந்து நிக்கிறாங்கன்னா நெஞ்சில் குடியிருக்கும் உறவுகள்ன்றாரு, புரட்சியாளர் ரத்தத்தின் ரத்தம்ன்றாரு, இதயத்தின் இதயத்தோட கலந்துருக்காரு, மக்கள் இதயத்தோட இதயமா கலந்துருக்காரு. தளபதி முதலமைச்சர் ஆவாரு, ரெட் அண்ட் பிளாக் ஓட விடுறோம் நாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. இந்த தொகுதியில எல்லா அவர் அடங்காத கால, அவர் மடக்க முடியாது, அவர் அடக்க முடியாது. தாய்க்குள்ள சப்போர்ட் கிடைச்சாலே சக்சஸ் தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிஎம்கே, அவங்க ஹஸ்பண்ட் டிஎம்கே, அவங்க ஹஸ்பண்ட் டிஎம்கே, சரிங்களா? இப்போ அவங்க வீட்ல இல்ல, இப்போ அவங்க சம்பாரிச்சு, அவங்க ஹஸ்பண்ட் சம்பாரிச்சு கொடுத்தாதான் அவங்க வெளியில ஃப்ரீயா சுத்த முடியும், சரியா? அவரு டிஎம்கேல இருந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்க, எங்க ஃபுல்லாமே டிவிக்கே ஓட்டு, புரியுதுங்களா? அப்படிதான் சரி தளபதி கூட்டம், புரியுதுங்களா? காசு கொடுத்து யாருமே வரலங்க. டிஎம்கே ஒருத்தர், ஏடிஎம்கே ஒருத்தர், இந்த தொகுதியில யார் வேணா இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டு ஆள போறது யாருன்னா நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். எங்க அண்ணன் தளபதி மட்டும்தான். அவர் பார்த்தோன்னா அழுகுதாங்க வரும் எங்களுக்குலாம். நெஞ்சில் குடியிருக்கும் உறவுகள்ன்றாரு, புரட்சியாளர் ரத்தத்தின் ரத்தம்ன்றாரு. நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன், விஜய் வந்து இதயத்தின் இதயத்தோட கலந்துருக்காரு, மக்கள் இதயத்தோட இதயமா கலந்துருக்காரு. அதுதான் இங்க நேரில் நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு கூட நாங்க செட்டில் ஆனா நாங்க செத்துறோம், அப்படிப்பட்ட ஹாப்பி எங்களுக்கு. இந்த ஆட்சி தான் எங்க தளபதி ஆட்சி தான் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறோம், இவருக்காக தான். கண்டிப்பா ஜெயிப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. இந்த இடத்துல இவ்ளோ ஒரு வைபோட ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல இருக்கிற மாதிரி ஒரு வைப் இங்க கிடைச்சிது. ஓகே, டி நகர்ல வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக வந்தார், ஆனா அவரால் பேச முடியல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பார்த்ததே எங்களுக்கு போதும், ஸோ பேசணும்னு இல்லை. ஆனால் பேசியிருந்தா இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கும். டி நகர் தொகுதியில வந்து புசியானந்த் அவர்கள்லாம் நிக்கிறாங்க, அவர் ஜெயிப்பாரா? கண்டிப்பா 100% ஜெயிப்பாங்க. நிறைய பேரோட சப்போர்ட் அவருக்கு இருக்கு. அண்ட் பீப்புள் பப்ளிக்கா வந்து வெல்கம் பண்றாங்க. நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், ஈவன் எல்டர்ஸ் கூட வந்துட்டு அவங்க வெல்கம் பண்றாங்க. தளபதியை பார்க்கறதுக்கு எத்தனையோ கோடி மக்கள் வந்து ஆசாசியா இருக்காங்க. நாங்க இந்த கட்சியிலேருந்து தளபதி கட்சிக்கு வராரு, அவரு கூட சேர்ந்து நாங்களும் பணியாற்றோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரில் பார்க்கறது வந்து அந்த பாட்டு தான், முறைதான் ஒரு முறைதான் பார்த்தாலே வரமேன்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் எல்லாத்துமே மாற்றத்தை வேணும்னு விரும்புறாங்க, மாற்றம் நடக்கும். நான்லாம் பயங்கரமான ஃபேன், விஜய்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த வருஷம் நம்ம தான் விஜய் டிவிகே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறகு இந்த கூட்டத்தை நான் இப்போ என் வாழ்க்கையில் இப்போ தான் நான் பார்க்குறேன். தளபதி விஜய் இந்த கூட்டம் இது பிறகு வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தளபதி விஜய்க்காக இந்த கூட்டம் கூடியிருக்கு. இந்த கூட்டம் கண்டிப்பாக வெற்றிக்கு முன்தளமாக அமையும் என்று நான் வெற்றி கழகத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். 5% வாங்குவாரு, அப்புறம் 8% வாங்குவாரு, அப்புறம் 10% வாங்குவாருன்னாங்க. இப்போ 35% வாங்குவாரு வந்தாச்சு. இன்னும் 10 நாளைக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் 5% வாங்கினா தளபதி தான் செய்யும். இந்த தொகுதியில எல்லா தளபதி தான். பிரியாணிக்கு அந்த கூட்டம் இல்ல, சும்மா வந்து அவர் வர வேணான்றாரு. அதை மீறி இவ்வளவு பேர் வந்திருக்கோம் அவருக்காக. பிரச்சாரத்துக்கு வரா மாதிரி இல்ல, எனக்கு அவர் வந்தாலே திருவிழா தானங்க. விஜயகாந்துக்கு அப்புறமா இவர் வராரு, இவராவது நல்லது செய்வாரு, இவரை விட்டுறக்கூடாது. அவர் முடக்கணும் பாக்குறாங்க, அவரை முடக்க முடியாது, அவரை அடக்க முடியாது. அவர் அடங்காத கால, அவரை முடக்க முடியாது, அவரை அடக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் அவர் செய்வாரு. காசுக்காக கூட்டம் இல்ல, மக்கள் அவருக்காக நாங்க ரசிகரா இருந்தா இப்ப தொண்டரா இருக்கோம். இப்ப விஜயகாந்துக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கல, நம்ம அவருக்கு கொடுக்காம ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்ட பிறகு நம்ம மிஸ் பண்ணிட்டுமேனு ஃபீல் பண்றதுனால இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மக்கள் அங்க நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க. அதனால கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கும் அவருக்கு. எங்களுக்கு யாருக்கா காசு கொடுத்துறாங்களாப்பா இங்க பாத்தீங்கல்ல, எல்லாருமே வந்து ஓனு அவர் வேணும்னு வந்து வரும். அப்புறம் எப்படி வராம போவாரு சொல்லுங்க? என்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்கல்ல. இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறவங்கள யாராவது ஒருத்தர் வேணான்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வேலையை பார்த்து அவங்க போயிருக்கலாம். அவங்க போகல, அவர் வேணும் தானே நிற்கிறாங்க. அவர் வேணும் நிற்கும் போது அவர் நிப்பாட்டுற ஆளை தானே ஜெயிக்க வைப்போம். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு எங்களுக்கு. யார்கிட்ட போய் பேட்டி எடுத்தாலும் தமிழ்ல தான் பேசுவோம். தமிழ்ல இந்திக்காரங்களுக்கு காசு கொடுத்து வரல நாங்க, சரிங்களா? இந்திக்காரங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வரல, சரிங்களா? நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாருமே உழைக்கிறவங்க தான், சரிங்களா? என் சம்பளத்தை நான் விட்டு தான் வந்திருக்கிறேன். எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, குடும்பம் இருக்கு, சரிங்களா? என்னோட ஆட்டோ அந்த கார்னர்ல இருக்கு, நான் ஆட்டோ டிரைவர், சரிங்களா? ஆட்டோ விட்டு நான் வந்திருக்கிறேன். யாரும் காசு கொடுத்து
கூட்டின்னு வர கூட்டம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரியும், எங்களை கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். நல்லது செய்ய வரும்போது சொல்றது எல்லாமே அது சகிச்சம்தான். புரியுதா? வரவங்களை என்னைக்கு வான்னு சொல்லிக்கிறாங்க இவங்கலாம். வரவங்களை வான்னு சொல்லிக்கிறாங்களா? வரவங்களை எதனா ஒரு பொய் சொல்லி எதனா சொல்லி தடுக்கிறது அவங்க வேலையை. ஏன்ட்டா அவங்க ஊழல் பண்ணோம், அவங்க மக்களை ஏமாத்தணுன்றது அவங்களோட எண்ணம். சரியா? அவங்க சம்பாதிக்க முடியாது. ஒருத்தவங்க புதுசாக வந்துட்டாங்கன்னா சம்பாதிக்க முடியாது. இவர் ஊழல் இல்லாமல் ஆட்சி தரன்னு பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் லேடிஸ்லேருந்து படிச்சவங்க எல்லாரும் நல்லது செய்யணும் வராரு. அதனால வந்து அவங்க தடுக்கிறாங்க. புரியுதா? ஏன்ட்டா இதனால அவங்க சம்பாதிக்கிறவங்க அவங்க தடுக்கிறாங்க. இவர் என்னதான் தடுத்தாலும் இவர் அடக்க முடியாது. இந்த கூட்டத்தை பார்த்தீங்களே, இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தீங்களே, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாராவது அரேஞ்ச் பண்ணி முன்னாடியே இது பண்ணி வர கூட்டம் நினச்சிங்களா? அவர் இங்கே வராருன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே கூட்டம். திஸ் இஸ் நாட் அரகன்ஸ், பட் திஸ் இஸ் லவ், பியூர் லவ், ஒன்லி ஃபார் தளபதி விஜய். என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடம்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கோர் மாலைகள் விட வேண்டும். ஒரு மாசுபடியாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் அதை அறிஞ்சிட்டார் விஜய் சார். தான் அறிஞ்சிக்கிட்டார். 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த 2 கட்சியை எதிர்த்து நிற்கிறான்னா பெரிய துணிவு வேண்டும். அதுவும் பப்ளிக் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க. அதுவும் தாய்க்குள்ள சப்போர்ட் ரொம்ப பிரமாதம். தாய்க்குள்ள சப்போர்ட் கிடைச்சாலே சக்சஸ் தான். திமுக ஒழிக. டைஹார்ட் தளபதி ஃபேனா? ஆமாக்கா, தளபதி தொண்டங்கா. அவரை பார்த்து அழுக மட்டும் தான் வரும். அந்த அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ் நாங்க எல்லாருமே. தளபதி ஃபேனா இருந்தோம், இப்ப தொண்டரா மாறி நிக்கிறோம் நாங்க எல்லாரும். கண்டிப்பா 2026ல தளபதி முதலமைச்சர் ஆவாரு. ரெட் அண்ட் பிளாக் ஓட விடுறோம் நாங்க. அவரை பார்க்கணுன்றதுக்காக 1.5 மணி நேரமா நிக்கிறோம் இங்க. அவர் ஜெயிச்சு வரணும், எல்லாருக்கும் நல்லது செய்வார் நம்புறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும். எங்களுக்கு டிஎம்கே வேண்டாம், அதிமுக வேண்டாம், எதுவும் வேண்டாம். எங்க பிள்ளைங்களாம் வந்து டிஎஸ்எக் எதுவும் வேண்டாமா. எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும். எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இந்த பாலியல் பலாத்காரம் அந்த ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு தைரியமா எங்க பிள்ளைங்களாம் இறங்கி வந்து நிக்கிறாங்கன்னா எங்க அண்ணனுக்காக, எங்க அண்ணன் தளபதிக்காக. இது போதும். இதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். டிவிக்கே அந்த ஒரு வார்த்தை போதும் எங்களுக்கு. ஜெயிப்போம், ஏரியாவில் நிற்போம். இதுவே ரூட் வந்து நைட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ தான் வந்து ஷெட்யூலில் சொன்னாங்க. ரூட்டு கூட்டத்தால் தான், அதாவது உஸ்மான் ரோடு வழியாக தான் உதயநிதியும் சரி எடப்பாடி வந்து சிஎட் நகர் வழியாக வந்தார். ஆனால் தளபதி அந்த சைடு வர விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கே சுற்றிறாங்கன்னா அந்த அங்கே கடையில் வேலை செய்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ண வரவங்களாம் லைவை பார்த்து கூட்டத்தில் வந்துடுவாங்கன்ற காரணத்துக்காக அந்த சைடே ரூட்டே சொல்லலை. இந்த ரூட் தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் நைட் தான் கன்ஃபார்ம் பண்ணி காலைல தான் சொன்னாங்க.